வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா திருச்சி தாண்டிட்டு இருக்கோம். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவேரி ஆறு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நான் என்னென்ன ஃபன் பண்ணோம் அதெல்லாம் இருக்குது. இப்போ அது பார்ட் 2. இப்போ திருச்சியிலேருந்து நம்ம சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் ஜாமாக இருக்குது. நீங்களே பாருங்களேன், செம்ம டிராஃபிக் ஜாமாக இருக்குது. போய்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ தான் அந்த உச்சி பிள்ளையார் கோயில் தெரியுதுங்க. இதுதான் காவேரி ரிவர். ஆனால் தண்ணி இல்லைங்க, ரொம்ப கம்மியாக தான் வருது. இன்னும் பார்த்துக்கோங்க. ஸ்ரீரங்கத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா கொள்ளிடத்தும் காவேரி கட்டுறது தாங்க. இது கொள்ளிடம் தான் நினைக்கிறது. ஆமாம், இது கொள்ளிடம் தாங்க. கொள்ளிடம் ரிவர்னு சொல்லுவாங்க. அதை நான் தப்பா காவேரின்னு சொல்லிட்டேன். இது கொள்ளிடம். இப்போ அதுக்கடுத்து வந்து ஸ்ரீரங்கம் டெம்பிள் வந்து தெரியும். அதே உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கத்துக்குள்ள வந்துட்டோங்க. அந்த கொள்ளிடம் ரிவரை தாண்டி நம்ம ஸ்ரீரங்கத்துக்குள்ள வந்தாச்சு. இங்கேருந்து கோபுரம் தெரியும்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அந்த மேட்ல அதுக்கப்புறம் நான் கோபுரத்தை காமிக்கிறேன். ஜூம் பண்ணி எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. இது பாருங்க ஸ்ரீரங்கம் கோபுரம். அவரோட லூசு பேரு குறுக்கு இந்த கௌசிக் கொண்டான் காரை வச்சு மறைச்சிட்டாங்க. இப்ப தெரியும் பாருங்க, உங்களுக்காக நான் காமிக்கிறேன். இப்போ வருது பாத்தீங்கன்னா காவேரி. இதாங்க காவேரி. அப்பாதான் பார்த்தா கொள்ளிடம், இப்ப காவேரி. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரியுமான்னு பார்த்து தெரியலங்க. சோ சார், நம்ம கவர் பண்ண முடியல. அந்த பக்கம் பாலமே சூப்பரா இருக்குங்க பாக்க. இங்க பாருங்களேன், செம்மையா இருக்குங்க பாக்குறதுக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அந்த தெரியுது பாருங்க, ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரியுதா? அந்த இருக்குங்க, பாத்துக்கோங்க. உங்களுக்காக நான் எப்படி கவர் பண்ணி அந்த பாலத்தோட சூப்பரா இருக்குங்க ஸ்ரீரங்கம் கோபுரம். இன்னொரு நாள் நம்ம அந்த கோயிலுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணுங்க. அப்படி பாருங்க, சூப்பரா இருக்கு. நல்லாவே தெரியுது ஸ்ரீரங்கம். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ரீரங்கத்தை காமிச்சது, திருச்சியை காமிச்சிட்டேன். இப்ப திருச்சி தாண்டியாச்சு நம்ம. அடுத்தடுத்து என்ன ஊர் வருதோ நான் அதை காமிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம வந்து இந்த சென்னை ட்ரிப்பை வந்து இன்னும் சீரியஸா ஜாலியா முடிக்கணுங்க. அந்த ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து பெரம்பலூர் வரும். பெரம்பலூர், விழுப்புரம் போய் நம்ம வந்து போவோம்னு நினைக்கிறேன் சென்னைக்கு. A few minutes later. ரோட்ல வரணும் பத்தி உனக்கு தேவையில்லை. அவன மாதிரி நான் போகணும் அப்படின்னா போகணும்னு கேஷுவலா சொன்னேன்னா கேஷுவலா போக கூடாது. இந்த மாதிரி போனவே கொள்ள பேர் நாட்டுல இல்ல. நல்ல வீடியோ இருக்குமா? ரெண்டு ரோடு நடுவுலே போப்பா. ஏன் வெளியே வர? இங்கிட்ட வேணா வந்துட்டா ஜீவா கூட்டியா? நான் கண்ணாடி பார்த்தா ஓடிட்டு யாரும் வரல, அதனால உங்களுக்கு ஃப்ரீயா ஓட்டுறேன். ஃப்ரீயா ஓட்டுற இந்த கட்டத்தே ரோடு தான் கட்டம். அது புதுசா பழகினாத்தே அதுக்குள்ள ஓட்டணும்னு சொல்றேன் நானு. சரி விடுங்க. அங்கிட்டு வர்றது இங்கிட்டு வர்றது பழகிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு அப்படி எப்படி வேணா போயிக்கலாம். அப்புறம் நீ எப்படி ஓட்டு ரோட்ல உனக்கு மட்டும் அந்த ரோடு கிடையாது. வண்டி எதுவும் வராம இருந்தாலும் உனக்கு ஃப்ரீயா ஓட்டுறேன். அப்படி போகக்கூடாது. எப்பயும் ஒரே மாதிரி தான் ஓட்டணும். வண்டி ஓட்டணும். அதே மோட்டார் ஓட்டுறது. வண்டி விளையாண்டுக்க நம்ம ஜவுளத்துல வண்டி ஓடக்கூடாது. ரூல்ஸ் என்னன்னு ஆக்கியோல எதுக்கு இந்த கோடு விட்டுருக்கேன் ஏறிக்க பாருங்க. இப்போ அந்த கடத்துக்கு போயிரு ஓட்டு அமுக்கு. நேரம் வந்தனால தான் பிரேக் அடிச்சு. ஏன்னா வண்டி ஆக மாட்டேங்குது. அவங்க எப்படி வேணாலும் வரீங்க. புரியுது. போறல சரி பார்த்து கேட்டுட்டு போக மாட்டேன். வேமாவ தெரியும், நான் கண்ணாடி பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால தான் அதுல பிரேக் அடிச்சேன். புரியுதா? ஸ்லோவா ரைட்ல ஏறியா? எங்க போற? மாறு, அதுல மாறு. வண்டி அதுல மாறு. உடனே நீங்க கத்தாம இருக்கப்ப கொஞ்சம். ஆனா அங்கிட்டே மாறி இருக்கணும்னா பக்கத்துல மாற முடியாதா? மாற முடியாது. மாறதான் போனீங்கன்னா ஸ்லோன்றீங்க. ஸ்லோ பண்ண அவசியமே கிடையாது அந்த இடத்துல. புரியுதா? சரி ஓட்டுறான். முட்டுறா போய்
ஏய் சொல்ற சரிங்கப்பான்னு கேளுடா. மோட்டார் நடுவுல நிக்க போறீங்க ஓட்டுனா. ஏய் சரிங்கப்பான்னு. எங்க போதே ஏறிக்கிறீங்க? முன்னாடி ஏறுமா. ஸ்லோ ரேட்ல மாறனே. ஸ்லோ பண்ணி ஏற மாட்டேன். மண்டல் குதி மாதிரி அவனவே மாறி வேணா. நீங்க பேசுன கதையை வாங்கல கம்முன்னு. அது சொல்லாம சொல்றது புரிஞ்சுக்க. ரைட்டுங்க. என்னவா ஆயிட்டு ஊரை வேண்டி வேண்டுதுங்க. பிரச்சனை தெரியுமே நீங்க பேசுறீங்கப்பா கம்முன்னு இருக்கப்பா. நான் பழகிட்டேன்னா அப்புறம் உங்க வாரம் போயிரும்ல. அதானே நீ கோட்லயே போயா? 2 கோட்லயே போயா? கோட்ல தான் போறேன், தாண்டி போவே இல்லை. ஓட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கார் ஓட்டிட்டேன். ஒரு 70 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் நினைக்கிறேன். சூப்பர் நல்லா ஓட்டிட்டேன். 70 கிலோமீட்டர் தான் 70 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. அந்த வீடியோ வந்து முன்னாடி பிளே இருக்கும் பார்த்துருப்பீங்க. அதான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு கார் ஓட்டி. பழகினது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் பழகினது. ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் இன்னும் 70 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டிட்டேன் காரை. அதுக்கப்புறம் ஒரு ஃபீல் வந்துச்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் நான் ஓட்டுவேன். அந்த கிளிப்ஸ் தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ மதியம் சாப்பாடு எங்கே சாப்பிட பார்த்துட்டு கடையில் ஒரு பக்கம் ஒரு ஹோட்டல் கூட இல்லைங்க. இடையில உளுந்தூர்பேட்டை தான் மூலம் போல இருக்கு. இன்னும் அதுவே நான் வரல. ஏன்னா ஸ்லோவாக தான் ஓடிட்டு இருந்தேன் கொஞ்சம். அதனால வந்து உளுந்தூர்பேட்டை வரணும். அது வரைக்கும் கடையை பார்த்துட்டு ஒரு கடை கூட இல்லைன்னு சைடு. சரி போனால் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே விழுப்புரம் செங்கல்பட்டுக்கு அப்படியே போயிடலாம். நாங்கள் வண்டலூர் வரைக்கும் போவோம். வண்டி நீட்டாக போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் பார்த்துட்டே இருங்க. செம்ம ஸ்பீடு. எங்க அப்பா போட்டு பறன்னு பறக்குறாப்புல வண்டியில. எங்க வண்டி அதை வச்சு ஓட்டுறாரு. இப்படி ஓட்டணுங்க வண்டி ஓட்டணும். நம்மளும் ஒரு நாள் அப்படி ஓட்டுறோம். ஓட்டி நம்ம சேனல்லே அந்த வீடியோ அப்லோட் பண்ணோம். அது வரைக்கும் நம்ம கத்துக்குட்டி தான். பரவாயில்ல பார்த்துக்கலாம். ரோடுமே அருமையா இருக்குங்க. இடையில ஓட்டுறதுக்கு சூப்பரா போட்டிருக்காங்க எல்லா பக்கமும். ஓப்போ வண்டி பறக்குதுங்க. உளுந்தூர்பேட்டை வந்தாச்சு. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இனிமேங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். ஓகேங்க, திரும்ப மதிய சாப்பாடு முடிச்சுட்டு வந்து நம்ம பார்ப்போம். A few minutes later. மணி பாத்தீங்கன்னா 4 மணி ஆகுது. இப்ப விழுப்புரம் தான் வந்திருக்கும். என்னடா எவ்வளவு ஸ்லோவா வரீங்க பார்த்தா இடையில ஏகப்பட்ட ஸ்டாப்பிங் இருந்துச்சு. அதனால வந்து ஸ்லோவாகி போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 120 கிலோ 110 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு. தெரிஞ்சு 7 மணிக்கு தான் சென்னை போவோம்னு நினைக்கிறேன். நம்ம காலையில 7 மணிக்கு எடுத்தேங்க. நைட் 7 மணிக்கு சென்னையை போறோம். ஏகப்பட்ட ஸ்டாப்பிங்ஸ் மதியம் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் இடையில பெரியபாடுக்கு போயிட்டு 2 தடவை சாப்பிட்டுருக்கேன் வேற நிப்பாட்டி. ப்ளஸ் நான் ஒரு 20 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கோம் பாருங்க. இதுக்கப்புறம் என்ன அடுத்து திண்டிவனம் அப்படியே மேல்மருவத்தூர் போனா போயிடலாம். எங்க அம்மா அவ்வளவுதான் ஃபிளாட் ஆயிட்டாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு தூக்கத்தை போட்டுடலாமான்னு பாக்குறேன். பட் இந்த கார் ட்ரிப் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப லாங் டிராவல் கார்ல போறது வந்து சூப்பரா இருக்கு. பாருங்க அப்படியே வியூ நீங்களே பாருங்க. ஓகே, நான் மேல்மருவத்தூர் தாண்டி செங்கல்பட்டு வரும்போது உங்களை திரும்ப சந்திக்கிறேன்.
later. கைஸ் ஒரு வழியா பாத்தீங்கன்னா சென்னை வந்துட்டோம். மணி எத்தனா 6:43 ஆகி போச்சு. ஒரு வழியா சென்னை வந்துட்டோம். நம்ம ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இங்க தேனியில இருந்து ஃபுல்லா நல்லா கார்லயே சுத்திட்டு இன்னைக்கு சென்னை வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா வண்டலூர் ஜூ. சென்னைக்குள்ள கூட நம்ம போல ஒரு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். சென்னையில நீ அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா சென்னையில நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்தடுத்து சென்னை வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்து போடலான்னு இருக்கோம். சென்னையில எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம சென்னையில ஏகப்பட்ட வீடியோஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குங்க. 2 மாசம் சென்னை தான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம். நம்ம வந்து நிறைய வீடியோஸ் கவர் பண்ணுவோம். இந்த மாதிரி பிடிச்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. ஓகே, பாய். சென்னைக்கு வந்தாச்சு, அவ்வளவுதான். வேம்புல் ராஜா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.